சிபிஐ விசாரணை வைத்தாதான் அங்க திமுக என்னென்ன வந்து குளறுபடியான வேலைகள் பண்ணிச்சு, என்னென்ன மாதிரி பிளே பண்ணிச்சுன்றத நமக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். சரிதான். நம்ம வந்து இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு நம்ம 19 சொல்லிட முடியாது. இந்த காரணத்துக்காக எனக்கு சிபிஐ விசாரணை வேணும், எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு சந்தேகம், கரண்ட் கட் பண்ணது ஏன், கரண்ட் கட் பண்ணது ஏன் வந்து பொது அப்படிங்கிறதுக்கான பதில் சொல்லிட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க நம்ம சிபிஐ நல்லா கேளுங்க. அவங்க வந்து வாலண்டரியா, நீங்க காலையில வாலண்டரியா யாரு நம்மளுடைய ஞானேஷ்குமார் நம்ம காவல்துறை அதிகாரி பூசாப்போட டிஜிபி வாலண்டரியா வந்து வண்டியில ஏறுறாரு, மின்துறை ஆய்வாளர் வாலண்டரியா வந்து வண்டியில ஏறுறாரு. இப்படியான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வண்டியில ஏறுறது வந்து திட்டமிட்டு தயாரிக்கப்பட்டதான ஒரு சந்தேகம் எழுதா இல்லையா? சந்தேகம் இல்ல. மின்சார தடை ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க, தடை ஏற்படலங்கிறதுக்கான ஆவணத்தை காட்டுறாங்க. அந்த ஆவணத்தை காட்டுறாங்க. இத்தனை பேருக்கு பாதுகாப்பு ஆவணத்தை சிபிஐல காட்டுங்க, சிபிஐல காட்டுங்க. யார் வேணாலும் இல்ல, நம்ம சொல்றோம் இல்லையா, சிபிஐ விசாரணை வேணும்னு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இல்லையா, இந்த காரணத்துக்காக தான் சிபிஐ விசாரணை வேணும். நான் சொல்றேன், மின்சாரம் ஒண்ணு 10 நிமிஷத்துல 10 செகண்ட் 15 நிமிஷம் சொல்லிருங்க. 10 நிமிஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 30 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் எப்படி வந்துச்சு, உடனே 5 அவ்வளவு கூட்ட நெரிசல்ல ஒரு 10 நிமிஷத்துல செந்தில் பாலாஜி எப்படி அங்க விரைந்தாரு, எப்படி வந்து மகேஷ் பொய்யாமொழி பறந்து அங்க போனாரு, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது முன்கூட்டியே இவங்களுக்கு தெரியுமா, ஏன் போதுமான பாதுகாப்பு வசதிகள் கொடுக்கல, இவங்க சொன்ன விஷயங்களை எதுவுமே தாவேக்கா வந்து ஃபாலோ பண்ணாம இருப்ப அந்த கூட்டத்திற்கான தடியடையை ஏன் நடத்தினாங்க, விஜய் ஏன் அங்க தண்ணி பாட்டில போட வச்சாரு, ஏன் 2 பேர் மயங்கி விழுந்ததுக்கான